ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு லெட்ஸ் டாக் அபவுட் இன்ஜினியரிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட். ஓகேவா, பார்ட் 1. நம்ம வந்து ஷாஃப்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோட மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, டிசைன் எப்படி பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் கேல்குலேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபர்தராக டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப யாருக்கு வந்து ஃபோக்கஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இவங்களுக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் விச் ஆர் கோயிங் டு டிசைன் ஃபீல்ட் அஸ் அ நியூ. ஓகேவா, அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மோட்டார் கம்பெனியில் ஷாஃப்ட் டிசைனில் இருந்தாங்கன்னா, டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஷாஃப்ட் டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு வந்து அவங்க வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் அங்கே ஜாஸ்தி. ஓகே, ஆனால் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து ஷாஃப்ட் டிசைன் வந்து பண்ணுறது, ஒரு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறத வகையில் நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபர்தராக டீப்பாக உள்ள நம்ம வந்து பார்ப்போம். அப்போதைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோ ஸ்லைடு வந்துருக்கு. ஓகேவா, இந்த இன்ட்ரோ ஸ்லைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷாஃப்டோட இன்ட்ரடக்ஷன். ஓகேவா, ஷாஃப்ட் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையை வரும். அதை நீங்கள் கீழே இமேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாலிடு, ஹேலோ அண்ட் தென் ஸ்கொயர் ஷாஃப்ட். ஓகேவா, ஷாஃப்ட் வந்து ரொட்டேட்டிங் மிஷின் எலிமெண்ட். ஓகேவா, அதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு. ஓகேவா, இது ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் எலிமெண்ட். ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டில் மோஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து இது வந்து கடத்தக்கூடியது. ஓகேவா, அதான் டிரான்ஸ்மிட் பவர். ஓகேவா, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துல வந்து ஏ பாயிண்ட்ல நம்மளுக்கு எனர்ஜி ரொட்டேட்டிங் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அதை நான் வந்து பி பாயிண்ட் கொண்டு போய் சேர்க்கணும்னா நான் வந்து ஷாஃப்ட் யூஸ் பண்ணி தான் என்னால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, அதான் வந்து ஷாஃப்டோட மெயின் பர்பஸே. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் வந்து ஷாஃப்டோட மெயின் வேலையை. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சொன்ன மாதிரி தான் ஸ்கொயரு, சாலிடு அண்ட் ஹேலோ. ஓகேவா, இந்த சாலிட் அண்ட் ஹேலோ வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா, ஷாஃப்ட். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷாஃப்ட். ஸ்கொயர் ஷாஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வரக்கூடிய ட்வின்னிங் ஆகி வரக்கூடிய மெட்டீரியல் வந்து சுற்றி வைப்பாங்க ரோல் மாதிரி. ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாஃப்ட் தான் வந்து ஸ்கொயர் ஷாஃப்ட். அது ரெண்டு எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். பட் நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இன்ட்ரோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா, shaft is always stepped with maximum diameter in the middle and portion and minimum diameter at the two end. ஓகேவா, என்ன சொல்லலாம்னா மிடில் போர்ஷனில் மட்டும், விச் மீன்ஸ் இவ்வளோ பெரிய ஷாஃப்ட் இருக்குது, அதில் நான் மிடில் போர்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப்டாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் இப்படி வெயிட் இப்படி இறங்கும், மறுபடியும் இப்படி வெயிட் இப்படி இறங்கும். ஓகேவா, அதான் வந்து ஸ்டெப் டு ஸ்டெப். ஓகேவா, அடுத்தது பாருங்க மினிமம் டயமீட்டர் 2 end, அதாவது விச் மீன்ஸ் கார்னரில் எண்டில் வச்சு. ஓகேவா, அந்த ரெண்டு எண்ட்லேயும் வந்து மினிமம் டயமீட்டரில் தான் இருக்கும். நடுவில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் டயமீட்டர், விச் மீன்ஸ் பிக்கர் டயமீட்டர். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷாஃப்ட்டை பிக்கப் பாருங்க. இதோட ரெண்டு எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நடுவில் இருக்கிற டயமீட்டரோட. ஓகேவா, இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன டயமீட்டராக இருக்கும். அது தேர்ட் ஸ்டெப்பில் வந்து கடைசியாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மினிமம் டயமீட்டரில் தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, நிறைய போகிறேன், பழைய ஸ்லைடுக்கு நான் போகிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், the steps on shaft provide a shoulder for positioning a transmission element. ஓகேவா, பொசிஷன் விச் மீன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எதுக்காகனா ஒரு பொருளை வந்து நான் வந்து சேர்க்கறதுக்கோ. ஓகேவா, சேர்க்கறதுக்கோ சேர்க்கற கூட வேணாம், நம்ம என்ன சொல்கிறது, அந்த இடத்துல பொருளை வைக்கிறதுக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி அதே பிக்சர் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பியரிங்கே இருக்குது. ஓகேவா, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, கியர்ஸ், புல்லிஸ் அண்ட் பியரிங்ஸ். ஓகேவா, அந்த இடத்துல வந்து கியர்ஸ், புல்லிஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல, விச் மீன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, தி ரவுண்ட் ஆஃப் போர்ஷன் பிட்வீன் தி டூ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டயமீட்டர் இஸ் கால்டு ஃபில்லட். ஃபில்லட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவில். ஓகேவா, இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிறது, இந்த ஏரியாவில் இருக்கிறது. ஓகேவா, இந்த ஏரியாவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட். ஓகேவா, ஓகே, ஃபில்லட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல வந்து அதிகமான நம்ம ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமான
ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு உண்டான பர்பஸ் தான் வந்து இந்த ஃபில்லட்டோட யூசேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஷாஃப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்மிட் பவர், டார்க்கு அண்ட் மோஷன். ஓகேவா. மூணுத்தையும் கடத்தக்கூடிய பொருள் தான் வந்து ஷாஃப்ட். ஓகேவா. இதில் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஷாஃப்ட், ஓகேவா, ஸ்பிண்டில் ஷாஃப்ட், கவுண்டர் ஷாஃப்ட், ஜாக் ஷாஃப்ட் அண்ட் லைன் ஷாஃப்ட். இது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங், அதை பொறுத்து தான் வந்து இந்த ஷாஃப்ட் எல்லாத்தையும் பிரிச்சுருக்காங்க. ஓகேவா. இந்த ஆக்சுவல் ஷாஃப்ட்டுங்கிறது நீங்கள் வந்து நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க கார்லாம் வந்து. ஸ்பிண்டில் ஷாஃப்ட்டுங்கிறது ட்ரில்லிங்கில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா. இல்லைனா வந்து லேத்தில் கூட யூஸ் பண்ணுவாங்க. கவுண்டர் ஷாஃப்ட்டுங்கிறது அடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாஃப்ட். இது கியர் பாக்ஸில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆட்டோமொபைலாக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஷாஃப்ட். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இது அது என்ன சொல்கிறது, இந்த நம்ம ரோடு சைடில் இருக்கிற அந்த மணலெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு டிராக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து காத்தரிச்சு எல்லாத்தையும் தள்ளுவாங்க. ஓகேவா. அதில் வந்து நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். ஏன்னா வந்து இன்ஜின்லேருந்து அந்த கம்ப்ரஸர் வந்து ரெண்டும் ஒரு கப்ளிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த ஷாஃப்ட். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் ஷாஃப்ட். இந்த லைன் ஷாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப லாங்காக வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போது உங்களுக்கு என்னங்கிறத நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆக்சுவல் ஷாஃப்ட். ஓகேவா. ஆக்சுவல் எந்த இடத்துல நம்ம இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. The term axial is used for shaft that supports rotating elements like wheels, hoistings, drums or rope shapes. ஓகேவா. Which are fitted to housing by means of bearing. ஓகேவா. By means of bearingங்கிறாங்க. ஓகேவா. ஹவுசிங்கிறாங்க. ஹவுசிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பக்கம் வரேன். ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இது பாஸ் ஆகுதுல, இதுதான் வந்து ஹவுசிங். ஓகேவா. இது வந்து என்ன பண்ணுது, ஹோல்ட் ஆன் பண்ணுது. எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா. இதுதான் இந்த ஹவுசிங்கோட வேலையே. ஓகே. அடுத்தது பாருங்க, முன்னாடி போகிறேன். இதில் வந்து பாருங்க, ஆக்சுவல் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பெண்டிங் மூமெண்ட் டைப்பு, ஒன்று வந்து சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்க். ரெண்டையும் கலந்தது ஒன்று மட்டும் இருக்கக்கூடியது. ஓகேவா. நம்ம முன்னாடியே பார்த்தது ஆக்சுவல் எந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், வீலு, ஹோஸ்டிங்கு, ட்ரம்ஸு, ரோப் ஷிப்ஸ். ஓகேவா. சப்போர்ட்ஸ் ரொட்டேட்டிங் எலிமெண்ட். ஓகேவா. சப்போர்ட்ஸ் ரொட்டேட்டிங் எலிமெண்ட், அந்த ரொட்டேட்டிங் எலிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இப்போ வந்து அந்த ரொட்டேட்டிங் எலிமெண்ட் எதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் அந்த ரொட்டேட்டிங் எலிமெண்ட். ஓகேவா. இந்த வீல். ஓகேவா. இந்த வீலை கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சி வைக்கிற வேலை தான் வந்து ஆக்சியலோட வேலை. இந்த இடத்தையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து ஹவுசிங்கோட பிடிச்சிருக்கும். அதனால தான் அது வந்து ஆக்சியல்ங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஆக்சியல் அண்ட் வீல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது ஆக்சியல், இது வீலு. ஓகேவா. ஓகே. இதுதான் வந்து ஹவுசிங். ஓகேவா. பழைய இதுக்கு போவோம். பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது வளையக்கூடியது. விச் மீன்ஸ் இந்த பேனா இருக்குன்னா இது இப்படி வளையக்கூடியது. ஓகேவா. பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்க்னா இது பெண்டிங் மூமெண்ட்டு, டார்க்குங்கிறது சுற்றுறது. இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்க். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலே எடுத்துக்கோங்களேன். மறுபடியும் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் நடக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த வீல் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா. ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காயினை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கிறீங்கன்னா அது இந்த பக்கம் சாஞ்சிடும். ஏன்னா நிற்காது. இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு காயின் இந்த பக்கம் வச்சு அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஷாஃப்ட் வந்து நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா இது வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும். உங்களுக்கு 2 பக்கமும் சாயமாக இருக்காது. பட் இப்போ இது மேலே நீங்கள் லோடு இறக்குறீங்க. லோடு இறக்கும் போது என்ன ஆகும், ஒன்று அந்த லோடுக்காக இப்படி உள்ள அமுக்கும். விச் மீன்ஸ் இந்த நடுவில் இப்படி இறக்கும், இப்படி பெண்ட் ஆகும் எல்லாமே. ஓகேவா. இப்படி வீல் இருக்கு, லோட் ஆகும்போது இப்படி பெண்டாக ட்ரை பண்ணும். ஓகேவா. இதுவும் அப்படியே உள்ளே கொண்டு வரும். ஓகேவா. அந்த பெண்டிங் மூமெண்ட்டையும் இது வந்து ஹோல்டர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ வெயிட் இறங்கும்போது நீங்கள் இதிலே பாருங்கள். இந்த இமேஜில் இந்த ட்ரெயினுக்கு கீழே தான் வரும். இந்த ட்ரெயினுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து லோடு எல்லாமே உட்காரும். இது பிடிச்சி
இந்த இடத்துல இப்படி டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா. இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த வீலுக்கும் இதே டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து இதே டைரக்ஷனில் தான் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா. அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து வீல் வந்து உள்ள அது விச் மீன்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும் யூ ஷேப்பில். வீல் வந்து எல்லாம் வெளியில் போக ட்ரை பண்ணும் ஓகேவா. இப்படி இருக்கிறது எல்லாம் இப்படி போகும், மேலே இருக்கிறது உள்ளே இருக்கணும் ஓகேவா. இதையும் வந்து அதை எக்ஸ்டாண்ட் பண்ணணும். இதான் வந்து ஆக்சிஸ் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமெண்ட் ஓகேவா. ஆனால் வந்து டஸ் நாட் டிரான்ஸ்மிட் யூஸ்ஃபுல் டார்க். இது மூலயமா வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பவர் டிரான்ஸ்மிஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் எந்த ஒரு மோட்டாரும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட்டார் ஜஸ்ட் ட்ரெயினோட இன்ஜின் வந்து புல் பண்ணும், இதை சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆக்சில் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நடுவில் வந்து இந்த ரெண்டு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட ஃப்ரேம் உட்காந்துக்கும். இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த டைரக்ஷனில். அப்படிங்கும் போது ரெண்டு பக்கமும் இப்படி தான் அமுக்கும். அப்படிங்கும் போது ரெண்டு பக்கத்துலேருந்தும் உள்ளே தான் அமுக்கும் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஷியல். இந்த டிஃப்ரென்ஷியல் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய கப்ளிங் ஓகேவா. இது வந்து நம்ம ஆக்சுவல் ஷாப்ட்லேருந்து அப்படியே கொண்டு வருவோம் ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அந்த வீல் ரெண்டு இருக்கும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சேம் டைம் ரொட்டேஷனும் இருக்கும் நம்மளுக்கு. விச் மீன்ஸ் ரொட்டேட்டும் ஆகும், டார்க்கையும் டிரான்ஸ்மிட் பண்ணணும் டிஃப்ரென்ஷியல் மூலமா. அப்படிங்கும் போது ரெண்டு ஃபோர்ஸையும் அது வந்து எதிர்கொண்டாகும் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் ஸ்பிண்டில் ஷாஃப்ட். இந்த ஸ்பிண்டில் ஷாஃப்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த லேத்லையும் ட்ரில்லிங்லையும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸ்பிண்டில் ஷாஃப்ட் இஸ் ஆர் ஷார்ட் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட். ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். அதுக்குன்னு ஒரு மீடியமான ஒரு லிமிட்டட் சைஸு லென்த்து ஓகேவா. அந்த லென்த்தை தாண்டி அது வந்து போயிடுச்சுனாலே அது பேர் மாறிடும். அந்த லென்த்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பிண்டில் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸ்பிண்டில்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆல் மிஷின் டூல்ஸ் சச் அஸ் ஸ்மால் டிரைவ் ஷாஃப்ட் ஆஃப் தி லெஃப்ட் ஆர் ஸ்பிண்டில் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் ஓகேவா. நிறைய சொன்ன மாதிரி தான் லேத்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரில்லிங் இதுலையும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இதில் மெயின் டைமே வந்து ஷார்ட் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஓகேவா. ரொம்ப லாங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு, அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு ஷாஃப்ட் தேவை. நீங்கள் இது லேத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கியர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேத்தோட சக்கு வைக்கும் ஓகேவா. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஷாஃப்ட் தேவையில்ல, அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்பிண்டில் ஷாஃப்ட் ஓகேவா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லேத்தோடது, இது வந்து நம்மளுக்கு வந்து இது ட்ரில்லிங் மிஷினோடது ஓகேவா. நீங்கள் ஸ்பிண்டில் போட்டு அமுக்குவீங்களா, இப்படி தட்டி ஏற்றுவீங்களா, அந்த இதை பிடிச்சிக்கிற இதுதான் வந்து இந்த ஸ்பிண்டில் ஷாஃப்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க கவுண்டர் ஷாஃப்ட். கவுண்டர் ஷாஃப்டா செகண்டரி ஷாஃப்ட் ஓகேவா. இது வந்து மெயின் ஷாஃப்டா டிரைவர் இருக்காது ஓகேவா. இது வந்து செகண்டரி ஷாஃப்டாக தான் இருக்கும். இதுல இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு செகண்டரி கவுண்டர் ஷாஃப்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மெயின் ஷாஃப்ட்டு இங்கே இருக்கும் ஓகேவா. இது மெயின் ஷாஃப்ட்டு, இது வந்து செகண்டரி ஷாஃப்ட்டு ஓகேவா. இது என்ன பண்ணுது, மேலேருந்து டார்க் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி இங்கேருந்து ரெக்கையர்டு கியருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்குறது ஓகேவா. இதுதான் வந்து கவுண்டர் ஷாஃப்டோட வேலையை. மெயின் இது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், விச் இஸ் டிரைவன் பை தி மெயின் ஷாஃப்ட் அண்ட் ஃப்ரம் விச் தி பவர் இஸ் சப்ளைட் டு தி மிஷின் காம்பனண்ட் ஓகேவா. நம்மளுக்கு தேவையான பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது தான் ஆஸ் யூஷுவல் அது ஓகேவா. ஓகே, இது வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டி ஸ்டேஜ் கியர் பாக்ஸ். இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா கார்லையுமே நம்மளுக்கு வந்து மல்டி ஸ்டேஜ் கியர் பாக்ஸ் தான் இருக்குது ஓகேவா. இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாக் ஷாஃப்ட். இது ரொம்ப ரேராக நம்ம வந்து அதிகமாக ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, இது நம்ம கன்வேயர் பெல்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதிகமாக மோட்டர் எடுக்க மாட்டேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 இது தாண்டி தான் வந்து ரெண்டாவது மோட்டர் வச்சுருப்பாங்க ஓகேவா. அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு மோட்டர்லேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு இதே மாதிரி ஷாஃப்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஷாஃப்ட் வந்து மறுபடியும் அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேவா. அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறது. இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஷாஃப்ட், இதுதான் கவுண்டர் ஷாஃப்ட் ஓகேவா. இது மோட்டார், இது வந்து அதாவது எண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இட் இஸ் அன் ஆக்சிலரி ஆர் இன்டர்மீடியட் ஷாஃப்ட் பிட்வீன் டூ ஷாஃப்ட். இந்த பக்கம் ஒரு ஷாஃப்ட், இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஷாஃப்ட்டுக்கு நடுவில் தான் இது இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, மோட்டார்லேருந்து வரும்போது அது வந்து ஷாஃப்ட்டு தான். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அதுவும் ஷாஃப்ட் தான் ஓகேவா. அதனால ரெண்டு ஷாஃப்ட் நடுவில்ங்கிறாங்க. இது வந்து கவுண்டர் ஷாஃப்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஷாஃப்ட்.
இந்த லைன் ஷாஃப்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம அது பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது இந்த லைன் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. லைன் ஷாஃப்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷாஃப்ட். ஓகேவா. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து கன்சிஸ்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இது வந்து விச் ஆர் கனெக்டட் இன் ஆக்சுவல் டைரக்ஷனுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஓகேவா. இந்த ஆக்சுவல் டைரக்ஷன் தான் வந்து விச் மீன்ஸ் ஆக்சுவல்னால் வந்து இந்த டயாமீட்டரோட சென்டர். ஓகேவா. அதை தான் வந்து ஆக்சியல்பாங்க. ஓகேவா. அதோட சென்டர் தான் வந்து சென்டர் ஆஃப் ஆக்சஸ் பண்ணுங்களா, அதான் வந்து ஆக்சுவல். ஓகேவா. பை மீன்ஸ் ஆஃப் கப்ளிங். ஓகேவா. கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நம்ம வந்து ப்ரொப்பரல் ஷாஃப்ட்டை கூட ப்ரொப்பரல் இந்த நம்ம இதில் யூஸ் பண்ணுவாங்களா ஷிப்பிங்கில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து இருக்கும், அதுலேருந்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்பரலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் பவரை. ஓகேவா. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் கூட காமிச்சிருப்பாங்க, இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பரலுக்கு போகுது கடைசியாக எண்ட் ஆஃப் ஷிப்போட எண்டுக்கு. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து புள்ளிஸு பியரிங்ஸ்லாம் வந்து மவுண்ட் பண்ணி தான் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஷாஃப்ட்டுக்குள்ளே போட்டுற டஸ்ட் ஷாஃப்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் ஷாஃப்ட்டு மட்டும் 3 ஷாஃப்ட்டை தாண்டி போகுது. ஓகேவா. இது ஆனால் வந்து லைன் ஆஃப் ஷாஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. பேசிக்காக சொன்னால் லைன் ஆஃப் ஷாஃப்ட்டு. இதை நம்ம வந்து பார்ட்ஸ் பிரிக்கணும், நம்ம வந்து ஒர்க் டவுன் பண்ணணும் அப்படிங்கும்போது இது அவங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து பேரை வந்து மாற்றிக்கணும். ஓகேவா. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு ஷாஃப்ட்டோட பார்ட் 1. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ரிலேட்டடாக வந்து பார்ப்போம், எப்படி ஷாஃப்ட்டுக்கு சூஸ் பண்ணுறது. அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து இது பொறுத்த அந்த மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறது, அதோட மெத்தடாலஜி என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் அவைலபிளாக இருக்குது, எது காமனான மெட்டீரியலுங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.